guys, this is Vicky from Futech. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரிமோட் கிட் மாடலில் வந்துடும். ஸோ இதோட டிஸ்பிளே யூனிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஃபினிஷு, அதாவது ஃப்ரண்ட் பேனலுமே பிளாக் கலர் தான். பிளாக் வித் கிளாஸ் வித் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ரிமோட் கிட்டோட டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா பிளாக் யூனிட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் கலர் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் பார்த்தீங்கன்னா வால்யூம் நாபுக்கும், அதாவது என்கோடர் கண்ட்ரோலுக்கும் 4 பாட்டம் புஷ்மே சில்வர் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு. இந்த இடத்துல உங்களுக்கு யூஎஸ்பி வந்துடும். யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா பகரியா ஒயிட் டிஸ்பிளே யூஎஸ்பி தான், குவாலிட்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடும். இது ரெகுலர் ரிமோட் கிட் டிஸ்பிளே தான். என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் 3 வேரியன்ட் இருக்குது. டிஸ்பிளே யூனிட் பார்த்தீங்கன்னா ஈஸி சவுண்ட்ஸ் திண்டுக்கல் அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தான் புதுசாக அவங்க ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட 3 கலர் அவைலபிளாக இருக்குது, எல்லோ, ப்ளூ அண்டு பிளாக்கு. ஸோ பிளாக் கலர் அதிகமாக யூஸ் பண்ணதே இல்லை, யார்கிட்டையுமே இல்லை. ஸோ நம்ம அந்த பிளாக் கலர் யூஸ் பண்ணி தான் இந்த ஆம்ப் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு, 5.1 யூஎஸ்பி X1 X2 X3. அப்புறம் இந்த ஆட்டோ மோடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்கோடர் ரிமோட் கிட் கூடயே உங்களுக்கு என்கோடருக்கு பேக் லைட்டில் கண் லைட்டும் இருக்கும். பார்த்திங்கன்னா 4 கலர் இருக்கும். பார்த்திங்கன்னா ஆட்டோ கொடுத்திங்கன்னா ரெட்டு, ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது ரெட்டு, ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது ரெட், ப்ளூ, க்ரீனு, மெஜெண்டா, இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வேணுங்கிற கலர் செட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஆட்டோ மோடில் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங் 1 to உங்களுக்கு 29-30 வரைக்கும் க்ரீன் கலர் எரியும். அப் டு 31 to 40 வரைக்கும் ப்ளூ எரியும். 41 to 50 வரைக்கும் உங்களுக்கு ரெட் எரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட் கிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சேவ் ஆர் டைமர்னு சில ரிமோட்டில் இருக்கும். ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் லைட் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கிட்டில் பார்த்திங்கன்னா பேக் லைட் ஆன் ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலோட லைட்டும் ஆஃப் ஆயிரும். பேக் லைட் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, அதாவது டிஸ்பிளே ஆனில் இருக்கிறப்ப என்கோடர் லைட் எரியும், டிஸ்பிளே ஆஃப் ஆச்சுன்னா என்கோடர் லைட்டும் ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த கிட்டில். மற்றபடி பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் 5 சேனல் நீங்கள் செப்பரேட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டுன்னு தனியாக இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சரௌண்ட் லெஃப்ட்டு சரௌண்ட் ரைட்டுன்னு இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சென்டர் சேனல் ப்ளஸ் மைனஸு, சப்வூஃபர் கண்ட்ரோலு, ஓவரால் மாஸ்டர் கண்ட்ரோலு, அப்புறம் EQ, டிஸ்பிளே, இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஆஸ் யூஷுவல் ரிமோட் கிட்டு தான். ஸோ ஆம்போட ஃப்ரண்ட் லுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், நீட்டாகவே வந்திருக்கு. இப்போ ஆம்போட பேக் சைடு காமிக்கிறேன். ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் DTS டால்பி ஆடியோ சப்போர்ட்டரோட செஞ்சது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸ் எல்லாம் வந்துடும். பார்த்திங்கன்னா இன்புட் சோர்ஸ் செலக்டரு, ஆப்டிக்கல், கோஆக்சியல், HDMI, RC. ஸோ இந்த டிஜிட்டல் இன்புட்ஸ்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸாக சீரிஸ் நான் அவங்க டிஜிட்டல் இன்புட்ஸ் யூஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் ஆக்ஸ் இன்புட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த 3 RCயில் எங்கே வேணால் கொடுத்துக்கலாம். லெஃப்ட் ரைட்டு எல்லாமே ஒர்க் ஆகும். 5.1 இன்புட்ஸ் பார்த்திங்கன்னா டம்மியாக இருக்குது. ஏன்னா 5.1 இன்புட்ஸ் தான் நம்ம டிஜிட்டல் இன்புட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல், கோஆக்சியல், HDMI 3 டிஜிட்டல் இன்புட்ஸ் வந்துடும். இது டால்பி, DTS உங்களுக்கு PCM ஆடியோ எல்லாமே சப்போர்ட் பண்ணும். பார்த்திங்கன்னா மெயின் சர்க்கிட் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் டைப் சாக்கெட்டு. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் டைப் சாக்கெட் வந்துடும். 3 pin 3 ஆடு கம்ப்யூட்டர் சாக்கெட் வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக ப்ளக்இன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் செப்பரேட்டாக கழட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெயின் அட்வான்டேஜ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் சர்க்கிட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம பனானா சர்க்கிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த பனானா சர்க்கிட்டுக்கு மேல் பின் இருந்தாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இதுலேயே உங்களுக்கு த்ரூ ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸில் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்ல குவாலிட்டியான காம்போனண்ட்டு. ஸோ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சி போகாது. இது உங்களுக்கு ஈச் பீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 rupees வரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியானது. பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் இன்னு ஒரு ஃபேன் அவுட்டு கொடுத்துருக்கேன் ஹீட் பர்பஸ்க்காக. ஓரளவு பார்த்திங்கன்னா பேக் சைடு வியூ அவ்வளோதான். ஓகே, இன்டீரியர் காமிக்கிறேன். ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. இந்தாங்க ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரு.
ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன் பார்த்திங்கன்னா லேசரோட 24024 10 ஆம்பியர் ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மராக யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காப்பர் வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மரு. ஸோ ஆம்பியர் ரேட்டிங்கில் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர் யூனிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 வோல்ட்டில் 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன். ஸோ இந்த லோடுக்கு இது தாங்கக்கூடியது. ஸோ ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கெப்பாசிட்டர் குவாலிட்டி கூட பார்த்திங்கன்னா சான்வா ஒரிஜினல் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு செக்ஷன், அதாவது இந்த லைட் யூனிட்டு, ஃபேன் யூனிட்டு, ரிமோட் கிட் யூனிட்டு இதுக்கெல்லாமே பவர் சப்ளை தரக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸ் தான். 12 வோல்ட்டு 2 ஆம்ஸ் தர்ற மாதிரி கான்ஸ்டண்ட்டாக பவர் சப்ளைக்கு இந்த எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் யூனிட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமோட 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃபால்ட்டாகவே நம்ம ஆம்பில் ரீசெண்டாக டேஸில் அதிகமாக இதாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோடு கொடுத்தா மட்டும்தான் ஃபேன் ஆன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஃபேன் அவுட் இருக்கும். ஸோ ஒரு ஃபேன் பார்த்திங்கன்னா இன்னாக கொடுத்துருக்கேன், இன்னொரு ஃபேன் பார்த்திங்கன்னா அவுட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இதோட சென்சர் யூனிட் வந்து நம்ம ஹீட் சிங்கில் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு லோடு கொடுக்கும்போது ஹீட் ஆனதுக்கப்புறம், அதாவது ஒரு 40 டிகிரி 250 டிகிரிக்கு மேல் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபேன் ஆன் ஆகும். அது வரைக்கும் எந்த ஒரு ஃபேன் நாய்ஸ் இருக்காது. ஸோ இது இந்த ப்ரொடக்ஷனோட மெயின் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்டு பார்த்திங்கன்னா ஈஸி சவுண்ட்ஸ் திண்டுக்கல் அவங்களோட ரிமோட் கிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை சொன்னேன் பார்த்திங்களா ஸ்டார்டிங்கில், அவங்களுக்கு இதில் 3 டைப் ஆஃப் டிஸ்பிளே கிடைக்குது, எல்லோ, ப்ளூ அண்டு பிளாக். இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா பிளாக்கு. அடுத்து இன்னொரு ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா எல்லோ வச்சு பண்ணிகிட்ருக்கேன். அகைன் ஒரு ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா பிளாக் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட ஆடியோ கிளாரிட்டின்னு பார்க்கும்போது இது வாங்கி நீங்கள் கேட்டு பார்த்தா தான் தெரியும். எனக்கு இதில் இந்த கிட்டில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் சவுண்டு பார்த்திங்கன்னா பக்காவாக கிடைக்கிது. அதாவது நீங்கள் இப்போ ஒரு டிவிடி பிளேயர்லேருந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட் ஆடியோ மட்டும் எடுத்து ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2வில் கொடுத்து நீங்கள் இதில் வச்சு கேட்கும்போது பார்த்திங்கன்னா அதில் ரியர் வச்சு கேளுங்க, அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயிலான சவுண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிது. இதுதான் உண்மை. ஸோ இதோட ஆடியோ கிளாரிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு பார்த்திங்கன்னா மகாராஜாவோட 40R மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்சிஸ்டர் டைப்பு. ஸோ இது நல்லாவே இருக்கும், குவாலிட்டி பஞ்சும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கு பார்த்திங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட 10TR தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு per சேனல் 80 வாட்ஸ் தாராளமாக கிடைக்கும். ஸோ காம்போனன்ட்ஸ் பாருங்கள். ஸோ ஃபினிஷிங் நல்லாவே இருக்குது. ஸோ DTS சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு Futechோட FT003 Decoder தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை பார்த்திங்கன்னா இந்த Decoder பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சாஃப்ட்வேர் 2.5 வெர்ஷன் அப்கிரேட் பண்ணி வந்தது தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இடத்துலேயே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம், PCM ஆடியோ, DD ஆடியோ, DTS ஆடியோ, இந்த இடத்துல உங்களுக்கு இக்னிஷன் எரியும். ஸோ ஓவரால் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். ஒயரிங் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு நீட்டாக வந்திருக்கும். ஓகே கைஸ், இந்த ஆம்பிளிஃபையரோட வீடியோ அவ்வளோதான். இதோட ஆடியோ டெஸ்டிங் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அரல்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ண காப்பிரைட் இஷ்யூ வரதுங்காட்டி பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ டெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணதுமே நான் உங்களுக்கு அதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஆடியோ டெஸ்ட் கேட்டுக்கலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி 5.1 சேனல் 7.1 வீட்டுக்கு தேவைப்படுதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். அண்ட் மொரோவர் பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையருக்கு இந்த மாதிரி ஒரு 300 RS ஒர்த்துள்ள கோஆக்சியல் கேபிள் கொடுத்துருவோம் ஃப்ரீயாகவே. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் ஸ்பீடாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி.